குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்க நோட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். எங்கள் தமிழ் நாமக்கல் கவிஞர் வி. ராமலிங்கார் எழுதியது. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர், காந்திய கவிஞர் என்று இவர் என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா காந்திய கவிஞர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் இயற்றிய நூல்கள் மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. இதெல்லாம் இவர் எழுதின குறிப்பிடத்தக்க பாடல்கள். இது இல்லாமல் இன்னும் நிறையாவே எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஒன்றில் இரண்டில் இந்த டாப்பிக்கை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா உடுமலை நாராயண கவி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பகைவரை வென்றதை பாடுவது. அதாவது நம்ம ஒரு போர்க்களத்தில் ஒரு நம்மளுடைய பகைவரை வென்றுட்டு நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா அதை பற்றி பாடுற பாடலுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உடுமலை நாராயண கவி ஒரு பகுத்தறிவு கவிராயர், தமிழ் திரைப்பட பாடலாசிரியர், நாடக எழுத்தாளர். இதெல்லாம் இவருக்கான வேலை பார்த்தது. ஓகேங்களா? இவருடைய வேலைகள் தமிழ் திரைப்பட பாடலாசிரியர், நாடக எழுத்தாளர். நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக் உரைநடை பார்த்திங்கன்னா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொழியின் முதல் நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசுவதும் கேட்பதும். மொழியின் இரண்டாம் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் தான் மொழியின் இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி வரதராசனார் என்ன சொல்லியிருப்பாங்க, பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி. ஓகேங்களா? எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி. இவை அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மொழியின் முதல் நிலை சொல்லிகிட்ருக்கோம், பேசுவதும் கேட்பதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இரண்டாவது நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவை அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. இந்த முதல் நிலை இரண்டாம் நிலையை தவிர இன்னும் சில மொழி நிலைகளும் இருக்காம். அது என்ன பண்ண, எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் மொழியே ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இதை நம்ம இப்போ மூன்றாம் நிலையை எழுதிக்கலாம். ஓகேங்களா? வரதராசனார் மொழியை பற்றி மூன்றாவது நிலையை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது. இது மூன்றாவது நிலை. ஓகேங்களா? இது கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நிலை பேசுவதும் கேட்பதும், இரண்டாம் நிலை எழுதுவதும் படிப்பதும், மூன்றாவது நிலை அதாவது வரதராசனார் சொல்லியது என்னன்னா, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது. இது மொழி தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் இயல் 2. இயல் 2ல் ஃபஸ்ட்டு டாபிக் காடு. இதை எழுதியவர் சுரதா. இவர் இயற்பெயர் தெரியும், ராசகோபாலன். ஓகேங்களா? சுப்புரத்தின தாசத்தோடைய சுருக்கம் தான் சுரதா அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தினதா, தாசனுக்கு தான் சுரதா அப்படின்னு ஒரு பேரை ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? உவமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதால் உவமை கவிஞர் என்று அழைப்பர். உவமைகளை இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னா உவமை கவிஞர். ஓகேங்களா? அது எதுக்காக வந்துச்சுன்னா, உவமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதால் வந்தது. இவர் எழுதிய நூல்கள் அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். அதாவது இந்த பாடல் காடுங்கிற பாடல் கிளி கன்னி என்னும் பாவகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பிக்கஸ்ட் கொஷின். ஓகேங்களா? இதில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இது நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காகவே கேட்கலாம். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள். காடு அப்படிங்கிறது நம்ம ஒரே இதாக சிம்பிளாக சொல்லிடுறோம். ஆனால் காட்டுக்கு நம்ம தமிழில் வெவ்வேறு பெயர்களை சொல்கிறாங்களாம். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு பாருங்கள். கால், கான், கானகம், அடைவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம்,
அலுவம், இயவு, பலவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். ஆக மொத்தம் 30 பெயர்கள் காட்டை குறிக்கிறதுக்கு இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மனப்பாடம் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு க்ளூ வேர்ட்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சி, டெட் எக்ஸாம் எதில் வேணால் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், ராஜ மார்த்தாண்டம். ஓகேங்களா? இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர், இதழாசிரியர், கவிதை திறனாய்வாளர். இவர் எழுதிய சிற்றிதழ் கொல்லிப்பாவை. ராஜா மார்த்தாண்டம் கவிதைகளுக்காக தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விலங்குகள் உலகம் உரைநடை. முண்டந்துறை புலிகள் காப்பகம், அதுதான் இருக்கிறதுலையே நம்ம தமிழ்நாட்டிலேயே 2வது மிகப்பெரிய காப்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 895 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யானைகளை பற்றி சொல்கிறாங்க. யானைகள் 2 வகைப்படும்பா. அது என்னென்னதுன்னா, ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானையில் ஆண் யானை, பெண் யானை. எல்லா உயிரினத்துலேயும் ஆண் பெண் இருக்கும்ல, அதுக்கு இப்படி போட்டு எழுதப்பட்டனா அதில் ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஆசிய யானையிலையும் அதுவே பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. அதுவே ஆப்பிரிக்க யானையில் ஆண் யானை, பெண் யானை 2க்குமே தந்தம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ தந்தம் இல்லாத யானை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா எல்லாத்துக்குமே தந்தம் இருக்குது. ஆசிய யானையில் ஆண் யானைக்கு தந்தம் இருக்குது, ஆப்பிரிக்க யானையில் 2 பேத்துக்குமே தந்தம் இருக்குது. தந்தம் இல்லாதது தான் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தந்தம் இல்லாத யானை என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆசிய யானையில் உள்ள பெண் யானைகளுக்கு மட்டும் தந்தம் இருக்காது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. யானைகள் எப்படி வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டமாக தான் வாழுமா. அந்த கூட்டத்திற்கு பெண் யானை தான் தலைமை தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஆண்கள் தானே தலைமை தாங்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் யானை கூட்டத்தில் மட்டும் பெண் யானை தலைமை தாங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். யானை ஒரு நாளுக்கு 250 கிலோ புல் இலைகளை தின்னும். ஓகேங்களா? ஒரு நாளுக்கு மட்டுமே 250. ஏன்னா அதனால தான் அவ்வளோ பெரிய உடம்பை நம்ம மெயின்டைன் பண்ணணுன்னா எவ்வளோ சாப்பிட்டாகணும். 250 கிலோ புல் இலைகளை அது சாப்பிட்டாகணும். அதே மாதிரி 65 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அது ரொம்பவே நினைவாற்றல் மிகுந்த விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பாசம் நிறைந்த விலங்கும் கூட. கண் பார்வை அதுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் கேட்கும் ஆற்றலும் மூப்பு ஆற்றலும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கரடியை பற்றி சொல்லியிருக்காங்க. கரடி 160 கிலோ இருக்குமா. அடுத்த புலிகளை பாருங்கள். புலிகள் எப்பயுமே தனித்து தான் வாழும். கருவுற்ற புலி 96 நாட்களுக்கு கருவுற்று 2-3 குட்டிகளை ஈனும். அந்த குட்டிகளை 2 வருஷம் வரைக்கும் வளர்க்குமா. அதுக்கப்புறமேட்டு அது தனித்து வளர ஆரம்பிச்சிருமா. 2 வருஷம் மட்டும் தாய் கூட வளருமா. அதுக்கப்புறமேட்டு அது தனியாக வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சிங்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. சிங்கத்துலேயும் அப்படிதாங்க. ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் அப்படின்னு 2 வகையாக இருக்குது. ஆசிய சிங்கம் நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்தில் கீர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கம் இருக்குது. ஓகேங்களா? ஆசிய சிங்கம் இருக்கும் இடம் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? குஜராத் மாநிலத்தில் உள்ள கீர் சரணாலயத்தில் மட்டுமே உள்ளது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கை விஞ்ஞானிகள் புலியே காட்டுக்கு அரசன் என்று கூறுவர். ஓகேங்களா? இயற்கை விஞ்ஞானிகள் சிங்கத்தை தானே நம்ம இவ்வளோ நாளாக காட்டுக்கு அரசன் சொன்னோம். ஆனால் இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கத்தை விட புலி தான் பலத்திலையும் அறிவிலையும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். அடுத்து மான் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் மானுடைய வகைகள் சருகுமான், மிலாமான், வெளிமான். இது வகைகள். ஆனால் அழகாக இருக்கிற மான் எதுனா நம்ம நாட்டில் இருக்க புள்ளிமான்கள் மட்டும்தான் அழகில் மிக சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. ஓகேங்களா, காட்டோடைய வளத்தை குறிக்கும் குறியீடு என்னன்னு கேட்டாங்கன்னா புலின்னு சொல்லிடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 4th டாபிக், இந்திய வனமகன். இதில் இப்போ யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஜதா பயங், அது அவரை பற்றி தான் இந்த இதில் சொல்லுவாங்க. இவர் தான் வந்து இந்திய வனமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து எந்த மாநிலத்தில் பிறந்திருக்காருனா அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள ஜோர்விராட் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. ஓகேங்களா. இப்போ எப்படி வந்து இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றாரு அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் வாங்க. பிரம்மயுத்ரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகளாக ஒரு காட்டை உருவாக்கியவர் தான் இவர். பிரம்மபுத்திரா ஆற்று இருக்குல்ல, அந்த காட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தீவில் வந்து ஒரு 30 ஆண்டுகளாக ஒரு காட்டையே உருவாக்கியிருக்காங்கன்னா ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு தானே சொல்லுவாங்க. நம்ம ஒரு மரத்தை வளர்க்கறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறோம். இந்த மரத்தை வளர்த்தா நமக்கு குப்பை வரும், இதை பராமரிக்கணும் அப்படின்னு நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம ஒரு மரத்துக்கே அப்படி பார்க்குறோன்னா இவர் ஒரு காட்டையே வளர்த்துருக்காருன்னா இவர் எவ்வளோ பெரிய ஒரு சாதனையாளராக இருப்பாங்க. அவரை பற்றி தான் பார்க்க போகிறவங்க. இவர் வந்து 1979ஆம் ஆண்டு பிரம்மபுத்திரா ஆற்றில் ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சான். அதில் வந்து நிறைய உயிரினங்கள், பாம்புகள், மரங்கள், இது மாதிரி அந்த தீவே அழிஞ்சு போயிருச்சான். ஸோ அதுக்காக இவர் வந்து என்ன பண்ணுறாருனா இங்கே நிறைய உயிரினங்கள் சாகுது, இந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு காட்டை உருவாக்கினா இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது வெள்ளம் வராது அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து ஒரு காட்டை வந்து உருவாக்கிது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் உயிரினங்கள் நிறைய அழிந்துக்கிட்டு வருது, மரங்கள் இல்லாத அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவர் வந்து அந்த தீவில் வந்து இது வளர்க்குறாரு. என்னுடைய காடு பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் வெளிவந்தது. இவருடைய காடை பற்றி ஃபஸ்ட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து அந்த ஒரு இதழில் தான் வெளிவந்தது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இவர் இந்த ஜதாவுக்கு வந்து இந்திய வனமகன், அதாவது யார் வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தான் 2012 இந்திய வனமகன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2015 இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கியிருக்கு. 2012 இந்திய வனமகன் பட்டம், 2015 பத்மஸ்ரீ விருது, அப்புறம் கவுகாந்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது. ஓகேங்களா. மொத்தம் இவர் வந்து 3 பட்டத்தை வாங்கியிருக்காரு. இந்திய வனமகன், பத்மஸ்ரீ பட்டம், மதிப்புறு முனைவர் பட்டம் இதெல்லாம் வாங்கியிருக்கார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இயல் 3. நெக்ஸ்ட் இயல் 3 ஃபஸ்ட்டு டாபிக், புலி தங்கிய குகை, காவர் பெண்டு. இவர் வந்து சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவர். இவர் வந்து சோழ மன்னன் கோப்பெரும் நற்கிளி இன் செவிலித்தாய் அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. கோப்பெரும் நற்கிளி இருக்காங்கல்ல, அவங்களோட செவிலித்தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியில் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்கவர். இவங்க வந்து இது கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, அதாவது கவிப்பாடும் மாற்றத்துலேயும் பெற்றிருக்காங்க அப்படின்னு காவேர் பெண்டு பற்றி சொல்லியிருக்காங்க. பாஞ்சை வளம் இது எழுதியவர் வந்து வானமாலை. தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் என்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. இந்த இதை வந்து வானமாலை வந்து இது தொகுத்து வெளியிட்டிருக்காரு. ஆனால் இது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றின ஒரு கதைப்பாடலில் வந்து இந்த நூல் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்கர். இவருடைய பிறப்பு எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா 1908 அக்டோபர் 30 பிறந்துள்ளார். இவர் பிறந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன். இப்போ இவர் பேர்லேயே இருக்குது பாருங்கள், இவரோட ஊர் கேட்டாங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். பசும்பொன் அது எந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம். இவருடைய பெற்றோர் வந்து உக்கிரபாண்டிய தேவர், இந்திராராணி அம்மையார். ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு இவர் தொடக்கப்பள்ளி வந்து கமுதியில் படித்தார். உயர்நிலை பள்ளி வந்து மதுரை பசுமலை பள்ளியில் படிச்சிருக்காரு. அடுத்து வந்து பிளேக் நோய் வந்து அந்த டைமில் பரவிட்டு இருந்தனால இவருடைய பள்ளி படிப்பை பாதியிலே விடுற நிலைமையாயிருச்சு. ஸோ அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்கனார் எத்தனை நாட்கள் வாழ்ந்திருக்காரு. இது வரைக்கும் நம்ம வந்து எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காருன்னு பார்த்துருக்கோம். பட் ஆனால் இவர் வாழ்ந்த நாட்கள் பாருங்கள், 20,075 நாட்கள் மட்டுமே வாழ்ந்திருக்காரு. ஆனால் இவர் வாழ்ந்த நாட்களில் சிறையில் வாழ்ந்த நாட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா 4,000. ஓகேங்களா? அவர் வாழ்நாளில் 5ல் 1 பங்கை எங்கே கழிச்சிருக்காரு? சிறையில் மட்டுமே கழித்துள்ளார். அந்த அளவுக்கு நம்மளுடைய தேசத்தை காக்கிறதுக்காக போராடி சிறையில் வந்து கழித்திருக்கார். எத்தனை நாட்கள் சிறையில் கழித்திருக்காருன்னு கேட்டாங்கன்னா 4,000 நாட்கள், 5ல் 1 பங்கை சிறையிலே கழித்திருக்கார் அவர் வாழ்நாளில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கப்பலோட்டிய தமிழர் ராபி சேது, சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் இன்பம் சாகித்ய அகாடமி விருது, அதாவது அவர் எழுதிய தமிழ் இன்பம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கார். இவர் இயற்றிய நூல் வந்து ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலேயே தமிழ் விருது, தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு, இதெல்லாம் வந்து அவர் எழுதிய நூல்கள். அவ்வளோதான். ஸோ இதோட நம்மளுடைய 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 வந்து முடியுது. 6th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா டேர்ம் 1, 2, 3 இது 3க்கும் தனித்தனி வீடியோஸாக நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது இனிமேல் வர அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே எல்லா நோட்ஸையும் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு வந்து தெரியும். எவ்ரிடே ஈவினிங் 6 o'clock நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இதை பார்த்து நீங்களும் நல்லா படித்து நல்லா எக்ஸாம்ஸில் மார்க் வாங்குறதுக்கு என்னால் முடிஞ்ச முயற்சி. ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.